சியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான டேஸ்டியான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ தானே ஸ்கிப் பண்ணிடாதீங்க டியர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காவை தட்டி எடுத்துக்கோங்க. 2 பட்டை, 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு ரெண்டுமே நான் தட்டாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். தட்டாமல் சேர்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ளேவர் இறங்காது. ஆனால் நல்ல ஒரு மசாலா சாய் குடித்த ஃபீல் இருக்கும். உங்களுக்கு பட்டை கிராம்பு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். டீலேயே நிறையா வகையான டீ இருக்குது டியர்ஸ். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது மசாலா டீ. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டியர்ஸ். ஆனால் இதோட அருமை டீ லவர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கேப்பில் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டு விட்டுருங்க டியர்ஸ். லேசாக கொதி வர ஆரம்பித்ததும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 பேருக்கான ரெசிபி தான் பண்ணுறேன். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டீ தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் தண்ணி சேர்த்தோமோ அதே கிளாஸ் ஆட்டி 2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போது இது போல் நல்லா கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நாங்கள் இன்றைக்கி நல்ல கெட்டியான பசும்பால் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலன்னா நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது போல் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ஆற்றுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் டியர்ஸ். இப்போ நல்ல டேஸ்டியான பேக்கரி சுவையில் ஒரு மசாலா சாய் ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டியர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா.